ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆவரேஜ் சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 8. ஸோ இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங்லி என்டர் டேட்டா. ஸோ ஆவரேஜ்ல இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சின்ன கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியா நம்ம இதை பார்த்தலாம். இதை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை பத்தி நான் தெளிவா இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்றது, இதுல இருந்து எப்படி நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா ஃபுல்லா பேசிக்ல இருந்து பார்த்துடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி சம்பந்தமா மேக்ஸ் ரிலேட்டடா எல்லா டாபிக்குமே நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 36 numbers was found to be 45. Later it was detected that 84 was misread as 48. Find the correct average of the given number. CGL ல கேட்ட கொஸ்டின், 2023 ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மொத்தம் ஒரு 36 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் வந்து 45ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா later it was detected that 84 was misread as 48. அதாவது இந்த 36 நம்பர்ல ஒரு நம்பர் தான் 84. சரியா? இந்த 36 நம்பர்ல ஒரு நம்பர் தான் 84. இந்த 84க்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 48ன்னு சொல்லிட்டு மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியணும். சரியா? இதுல 84 கரெக்டா 48 கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் டிடெக்டட் தட் 84 வாஸ் மிஸ்ரீட் as 48ன்னு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 84 தான் கரெக்ட் நம்பர். 84 எடுத்து தான் அவங்க ஆவரேஜை கால்குலேட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, 48 எடுத்து ஆவரேஜை கால்குலேட் பண்ணாங்க. ஸோ 48ங்கிறது தவறான நம்பர். ஓகேவா? புரியுதுல? 36 நம்பருக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிட்டாங்க, 45 கிடைச்சிருச்சு. இந்த 36 நம்பர்ல ஒரு நம்பர் தான் 84. ஆக்சுவலா இந்த 84ங்கிறது கரெக்டான நம்பர். 84 தான் அவங்க எடுத்திருக்கணும். ஆனா 84க்கு பதிலாக எதை எடுத்து கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னா 48ன்னு எடுத்து தப்பான ஒரு நம்பர் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை நான் கரெக்ட் பண்ணணும். சரியா? இதான் ராங்லி என்டர் டேட்டா. 84 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, 48ன்னு சொல்லி போட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கரெக்ஷனை நான் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் ஆஃப் த கிவன் நம்பர். அப்போ 45ங்கிறது கரெக்ட் ஆவரேஜ் கிடையாது. நான் நம்பரை வந்து தப்பா எடுத்துட்டேன். 84க்கு பதிலாக 48ன்னு சொல்லி எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றதுக்கு பேசிக்கா த்ரூ ஃபார்முலா இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி எழுதுறேன்னு பாருங்க. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 36 நம்பர்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம், 45 கால்குலேட் பண்ணிருக்குமா. அப்போ இந்த இடத்துல 36ங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், 45ங்கிறது ஆவரேஜ். இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 36 நம்பர்ஸோட டோட்டல் கிடைக்கும். சரி, ஆனா இந்த 36 நம்பரோட டோட்டலும் எனக்கு கரெக்டான டோட்டல் கிடையாது, இது தப்பான டோட்டல். இதுல ஒரு நம்பர் வந்து நான் தப்பா எடுத்தேன். நான் 48ங்கிற நம்பர் இதுல தப்பா கால்குலேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் எடுத்த அந்த 48 இதுல இருந்து வெளியே தூக்கிடுறேன். சரியா? இந்த 36 நம்பர்ல ஒரு நம்பர் 48 நான் எடுத்திருந்தேன். இந்த 48ங்கிறது தப்பான நம்பர். இந்த 48 வெளியே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கரெக்டான நம்பரான இந்த 84 ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஸோ 36 நம்பர்ஸோட அந்த டோட்டல் எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் தப்பான டோட்டல். ஏன் இது தப்பான டோட்டல்னா 84ங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா 48ங்கிற நம்பர் எடுத்ததுனால இங்க தப்பு நடந்திருக்கு. தப்பை கரெக்ட் பண்றதுக்கு அந்த தப்பான 48 வெளியே தூக்கிட்டு கரெக்டான 84 உள்ள சொருகி இருக்கிறேன். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த டோட்டல் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது இந்த கிடைச்சிருக்கிற டோட்டலுக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது இப்போ அதே டோட்டல் 36 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ டிவைட் பை 36 போடும்போது எனக்கு இங்க என்ன ரிசல்ட் வருதோ அதான் எனக்கான இப்போ கரெக்டான அந்த நியூ ஆவரேஜ். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆவரேஜ். இப்படிதான் நான் சால்வ் பண்ணும். இது வந்து த்ரூ ஃபார்முலா, பேசிக்கான மெத்தடு. இதுதான் ப்ராப்பரான கான்செப்ட். ஓகே, ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது சால்வ் பண்ணி பாருங்க, இதுக்கு ஆன்சர் வரும். நான் இப்படி பண்ணல. நான் என்ன பண்ண போறேன்னா டீவியேஷன் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், எல்லா கொஸ்டினுமே த்ரூ டீவியேஷன் சால்வ் பண்ணா நமக்கு கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதை மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பரா கிடைக்கும். அதுல இருந்து இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணணும், அடுத்து கேன்சல் பண்ணணும். இவ்வளவு பெரிய வேலை பண்றதுக்கு நான் சிம்பிளா டீவியேஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணிடலாம். எப்படி நான் டீவியேஷன் யூஸ் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவா பாத்துக்கோ. இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஆக்சுவலா 84 எடுத்திருக்கணும், அவங்க என்ன பண்ணிட்டாங்க 48 எடுத்துட்டாங்க. அப்ப தப்பான நம்பர் என்ன, 48. அப்போ அந்த 48 நான் வெளியே தூக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், 48 குறைக்க போறேன். என்னால -48 வெளியே எடுக்க போறேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன், 84 சேர்க்க போறேன். சரியா? பிளஸ் 84. இப்போ இதுதான் என்னன்னா டீவியேஷன். இதுதான் எனக்கு என்னது, டீவியேஷன். எனக்கு டோட்டல்ல இதான் டீவியேஷன். இவ்வளவுதான் எனக்கு டீவியேஷன் கிடைக்கும். என்ன பண்ணிருக்கேன், 48 குறைச்சிட்டு 48 வெளியே எடுத்துட்டு
84 உள்ள ஆட் பண்ணிருக்கிறேன். அதனால -48 + 84. இப்போ இதுக்கு மட்டும் இந்த டீவியேஷனுக்கு மட்டும் நான் ஆவரேஜ் பார்க்கணும். சரியா? இந்த டீவியேஷன் மட்டும் ஆவரேஜ் பார்த்தா எனக்கு எதால டிவைட் பண்ணா 2 நம்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2ஆல டிவைட் பண்ணிடக்கூடாது. இந்த டீவியேஷன்ங்கிறது டோட்டல்ல நடந்த டீவியேஷன். மொத்தம் 36 நம்பருக்கும் நடந்த டீவியேஷன் இது. ஸோ அதனால இந்த இடத்துல டிவைடட் பை 36 போடும்போது எனக்கு எவ்வளோ ஆவரேஜ்ல டீவியேஷன் சொல்லிட்டு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணும்போது பாருங்களேன், -48 + 84 இருக்கா? பட் டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு என்ன வரும்? 36 கிடைக்கும். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 36. இப்போ 36/36 நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 1 கிடைக்குது. அதாவது +1 கிடைக்குது. சரியா? அப்ப இந்த இடத்துல எனக்கு டீவியேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டீவியேஷன் எவ்வளோ கிடைக்குதுன்னா +1 கிடைக்குது. அப்போ என்னோட கரெக்ட் ஆவரேஜ்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட தப்பான பழைய ஆவரேஜ் என்ன 45. இப்போ எனக்கு டீவியேஷன் எவ்வளோ கிடைச்சிருக்கு? +1 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 45 கூட இந்த +1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கரெக்ட் ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா 46 இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 46. நீங்க மேல இதை நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே 46 தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ ராங்லி என்டர் டேட்டா வந்து எப்படி வந்து டீவியேஷன்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எது தப்போ அதை வெளியே தூக்கிடுங்க, மைனஸ் போட்டு எழுதுங்க. எது கரெக்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் போட்டு எழுதுங்க. அந்த ரிசல்ட்டை எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் ஆவரேஜ் டீவியேஷன் ஆர் மீன் டீவியேஷன். இப்போ இது பாசிட்டிவா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்த அந்த ஆவரேஜோட ஆட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவா இருந்ததுன்னா அவங்க கொடுத்த ஆவரேஜ்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலா அந்த கரெக்டான ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இது இன்னும் கூட தெளிவா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 45 numbers was found to be 39. Later on, it was detected that a number 65 was misread as 56. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா 65ங்கிற நம்பரை எடுத்திருக்காங்க. சரியா? சரி, 65ங்கிற நம்பரை எடுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அதை 56ன்னு சொல்லிட்டு மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. அப்ப இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன தப்பு நடந்திருக்கு? ஆக்சுவலா ஓகே, கலர் மாத்திக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துல எது தப்பு எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த 65 தான் கரெக்டான நம்பர். ஓகேவா? 56 வந்து தப்பா எடுத்துட்டாங்க. மிஸ்ரீட் அஸ் 56ன்னு என்ன அர்த்தம்? 56ங்கிற நம்பரை வந்து மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. 56 மிஸ்ரீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 65 தான் எடுக்கணும். இட் வாஸ் டிடெக்டட் தட் த நம்பர் 65 வாஸ் மிஸ்ரீட் அஸ் 56. 65 எடுத்திருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? 56ன்னு எடுத்துட்டாங்க. அப்ப கரெக்டான நம்பர் 65 தான், தப்பான நம்பர் 56. இப்ப இந்த இடத்துல எனக்கு நான் டிவியேஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறேன். எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இப்ப தப்பான நம்பர் என்ன? 56. அதை வெளியே தூக்கிடுங்க. ஸோ -56. கரெக்டான நம்பர் என்ன? 65. டிவைடட் பை டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 45 நம்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபைனல் ரிசல்ட்ல ஆவரேஜ் டீவியேஷன் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 56 65னா டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? எனக்கு 9 வரும். ஸோ 9/45 இருக்கும். கேன்சல் பண்ணா 1/5. ஸோ 1/5ன்னு இருக்கு. இப்போ நம்ம டெசிமல்ல மாத்தணும்னா 0.2. ஸோ இது பாசிட்டிவ் தான். பிளஸ் 0.2 வருது. அப்ப எனக்கு ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ், அப்ப என்னோட கரெக்ட் ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா, என்னோட ப்ரீவியஸ் ஆவரேஜ் எனக்கு எவ்வளவு கிடைச்சது? 39. இது பாசிட்டிவா இருக்கிறதுனால 39 பிளஸ் 0.2. ஸோ ஃபைனலி கரெக்டான ஆவரேஜ் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 39.2 கிடைக்க போகுது. சரியா? கரெக்டான ஆவரேஜ் வந்து நமக்கு 39.2. சிம்பிளா முடிச்சாச்சா? எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது. இந்த ராங்லி என்டர் டேட்டா கஷ்டப்படவே தேவையில்ல. ஈஸியா நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே பாருங்க. The average of 60 numbers is 35. It was found later that 4 numbers 18, 17, 24 and 35 were taken by mistake. What is the new average after removing these numbers? அப்ப இந்த கொஸ்டின்ல என்னன்னா, என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா 16 நம்பர் இருந்திருக்கு. சரியா? 16 நம்பர் இருந்திருக்கு. இந்த 16 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க? 35ன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுதுன்னா, தேவையில்லாம ஒரு 4 நம்பரை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்க எந்த நம்பர்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க? 18, 17, 24, 35 இந்த நம்பர் எல்லாம் தேவையில்லாம அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்றதுக்கு இந்த தேவையில்லாம எடுத்த இந்த 4 நம்பரை அதுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டோம்னா அப்ப 16 நம்பர் எத்தனை நம்பரா மாறிடும்? 12 நம்பரா மாறிடும். அப்ப இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 12 நம்பருக்கான ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம இப்போ ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நான் டீவியேஷன் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை என்னால டீவியேஷன் பத்தி சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இனிஷியலா இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ல வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து தப்பா இருக்கும். அப்போ ஒரு நம்பரை
வெளியே எடுத்துட்டு அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு நம்பர் உள்ள கொண்டு போயிடுவேன். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ்ல வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், 45 நம்பர் இருக்கு. ஒரு நம்பரை தூக்கிட்டு தப்பான நம்பர் எடுத்து அதுக்கு பதிலாக கரெக்டான நம்பர் உள்ள வச்சுட்டு அப்ப டோட்டல் நம்பர் 45ங்கிறது கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஆனா இந்த கொஸ்டின்ல அப்படி இல்லை. 16 நம்பர் வந்து 4 நம்பரை வெளியே தான் எடுக்கிறேன். புதுசா இந்த 4 நம்பருக்கு எந்த நம்பரையும் நான் உள்ள ஆட் பண்ணல. அப்ப இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 16ங்கிறது என்ன ஆயிடுது, 12ன்னு சொல்லி மாறிடுது. அப்ப இந்த கொஸ்டினை நான் ப்ராப்பரான மெத்தட்ல தான் சால்வ் பண்ணும். எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர், 16 நம்பர், அதோட ஆவரேஜ் 35. இப்போ 16 இன்டூ 35 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன்ட்டு ஆவரேஜ் போடும்போது எனக்கு அந்த 16 நம்பரோட டோட்டல் கிடைச்சிடும். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும், நமக்கு தேவையில்லாத அந்த 18, அந்த 17, அந்த 24, அந்த 35 இந்த 4 நம்பரையும் இந்த டோட்டல்ல இருந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அப்ப அந்த 16 நம்பரோட டோட்டல்ல இருந்து இந்த பர்டிகுலரா அந்த 4 நம்பர் வெளியே வந்துருச்சு. இப்போ இப்ப இருக்கிறது இதை கால்குலேஷன் பண்ணா இங்க இருக்கிறது எத்தனை நம்பரோட டோட்டலா இருக்கும்னா 12 நம்பர்ஸோட டோட்டலா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆவரேஜ் பார்க்கறதுக்காக டிவைடட் பை 12 முடிஞ்சது. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இதுதான் நமக்கு கரெக்டான ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். 16 இன்டூ 35 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 16 இன்டூ 35 350 ஒரு 560 வருது. ஓகேவா? ஸோ 560 மைனஸ் இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும். 18 17னா நமக்கு 35 கிடைக்கும். 35 35 70 அப்போ 70 94 இப்போ மைனஸ் 94 டிவைடட் பை 12. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ கிடைக்கும், 466 டிவைடட் பை 12. இப்போ அப்படியே நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ டேரெக்டாக 12ஆலே நான் கேன்சல் பண்ணுறேன். 46க்குள்ள 3 12s 36. ஸோ 38 டைம்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 38ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக என்னோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும்னா 38.83 தான். ஓகேவா? ஸோ 33ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்த டிஜிட் பார்க்கும்போது எனக்கு 8ல 38ன்னு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால என்னோட ஆன்சர் வந்து 38.83 தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து டீவியேஷன் யூஸ் பண்ணல, இந்த இடத்துல ப்ராப்பரான மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல டீவியேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. ஓகேவா? 4 நம்பர் தப்பா இருக்கிற 4 நம்பரை வெளியே மட்டும் தான் எடுக்கிறேனே தவிர அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற நம்பரை நான் உள்ள கொண்டு போகல. அதனால இந்த இடத்துல நான் டீவியேஷன் யூஸ் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல பாருங்க, the average of the marks of 25 students in a class in an examination was calculated to be 19. Later the teacher realized that the marks of the two students were taken as 18 and 19 respectively instead of 14 and 15. Find the new actual average marks of the class. அப்ப இங்கே அதே மாதிரி தான் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 19 சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் டீச்சர் வந்து ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2 ஸ்டூடெண்டோட மார்க் இங்க தப்பா என்டர் ஆயிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எப்படி எடுத்திருக்காங்க, 18 19ன்னு 2 பேரோட மார்க்கை எடுத்திருக்காங்க. சரியா? 18 19ன்னு எடுத்திருக்காங்க. எதுக்கு பதிலா 14 15க்கு பதிலா. அப்ப இந்த 14ம் இந்த 15ம் தான் கரெக்ட். இந்த 18ம் இந்த 19ம் தப்பு. ஓகேவா? இப்ப இந்த 18யும் 19யும் வெளியே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், 14யும் 15யும் உள்ள கொண்டு போறேன். அப்ப இந்த இடத்துல டீவியேஷன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டீவியேஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா 2 மார்க் தப்பா இருக்கு. அப்ப தப்பான 2 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக புதுசா 2 நான் உள்ள ஆட் பண்றேங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ங்கிறது சேஞ்ச் ஆகல. ஸோ நான் டீவியேஷன் அப்ளை பண்றேன். எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. எதெல்லாம் தப்பு அதை வெளியே எடுத்துறேன். -18யும் -19யும் வெளியே தூக்கிடலாம். அதுக்கு பதிலா 14யும் 15யும் உள்ள சேர்த்தலாம். ஓகேவா? ஸோ டீவியேஷன் எழுதிட்டேன். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்க, 25. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிட வேண்டியதான். எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த 14 15 வந்து 2 ஆட் பண்ண எவ்வளோ வரும், 29 வரும். 29ல இந்த 19 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளோ, 10. ஓகேவா? ஸோ 10 இருக்கு. இந்த 10ல இருந்து அடுத்த -18, 10 -18 நமக்கு எவ்வளோ, -8 கிடைக்கும். ஓகேவா? எவ்வளோ கிடைக்குது, -8 கிடைக்குது. ஸோ -8/25, -8/25. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நான் சொல்றேன் கேளுங்க. இது வந்து பாயிண்ட்ல எழுதணும். ஸோ பாயிண்ட்ல எழுதுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நான் ஷார்ட் ட்ரிக் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நம்பரை எப்படி 25ஆல ஈஸியா நம்ம டிவைட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஒரு நம்பரை வந்து நம்ம 25ஆல டிவைட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ கீழே இருக்கிற 24 100ஆ மாறணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், மேலையும் கீழையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணா பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையா? மேலையும் கீழையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணா பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ 25 × 4னா எனக்கு எவ்வளோன்னு மாறிடும், 100ன்னு மாறிடும்.
இந்த 8 into 4 வந்து எனக்கு 32. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 32. ஆக்சுவலாக மைனஸ் 8/30 மைனஸ் 8/25 நான் மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எப்படி மாற்றிக்கிறேன்னா மைனஸ் 32/100 மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 32 நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இது எப்படி மாறிடும்? 0.32 மாறிடும். மைனஸ் 0.32. அப்போ ஆல்ரெடி என்னோட ஒரிஜினல் என்னோட கரெக்டட் ஆவரேஜ் புது கரெக்டான அந்த ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி வச்சிருந்த ஆவரேஜ் எவ்வளோ 19. இப்போ இது எவ்வளோ மைனஸா? ஸோ என்னால் மைனஸ் 0.32. அப்போ 19ல இருந்து நீங்க வந்து 0.32 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18.68 தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தெளிவா புரிஞ்சுதா? ஸோ சேம் கான்செப்ட், இங்க 2 டேட்டா தப்பா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் மார்க் அவுட் 25 ஸ்டூடெண்ட் இஸ் 40. ஒன் ஸ்டூடெண்ட் got 20 mark instead of 60 and other student got 90 mark in place of 80. The number of student wrongly read as 25 instead of 20. Find the true average. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 25 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் 40ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க் போட வேண்டிய இடத்துல 20 மார்க் போட்டு வச்சிட்டாங்க. சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 20 மார்க் வாங்கியிருக்காரு, ஆனா அவர் 60 வாங்கியிருக்கணும். அப்ப இந்த இடத்துல எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா 60 தான் கரெக்டான ஸ்கோர். சரியா? இந்த இடத்துல 60 தான் கரெக்டான ஸ்கோர். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, 20ன்னு சொல்லிட்டு போட்டு கால்குலேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதர் ஸ்டூடெண்ட் காட் 90 மார்க் இன் பிளேஸ் ஆஃப் 80. அப்ப இதுல 80 தான் கரெக்டான ஸ்கோர், 19 சொல்லிட்டு தப்பா கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 2 மிஸ்டேக் நடந்திருக்கு. ஓகே, இது தவிர வேற என்னன்னு பாத்தீங்கன்னா the number of student wrongly read as 25 instead of 20. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் தான்? 20 பேர் தான். என்ன பண்ணிட்டாங்க, 25ன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டையுமே தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல 3 மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நான் வந்து சால்வ் பண்ணும்போது த்ரூ டீவியேஷன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இதுல டீவியேஷன் அப்ளை பண்ண தேவையில்லை. இதுக்காக அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்லேயே தப்பு நடந்திருக்கு. இங்க 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆனா ஆக்சுவலா எத்தனை ஸ்டூடெண்ட் தான்? 20 ஸ்டூடெண்ட் தான். அப்போ எப்போ டீவியேஷன் அப்ளை பண்ணுவேன்? எனக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எந்த இடத்துலயும் அஃபெக்ட் ஆகாம ஒன்லி அதுல இருக்கக்கூடிய டேட்டால மட்டும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நான் டீவியேஷன் போவேன். அதர்வைஸ் இது நான் வந்து ப்ராப்பர் மெத்தட்லயே நான் சால்வ் பண்றேன். எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 25 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் 14 கால்குலேட் பண்ணிருக்காங்களா? அப்ப எனக்கு டோட்டல் வேணும், நான் என்ன பண்ணுவேன், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 25 அப்புறம் ஆவரேஜ் 40. அப்ப எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைச்சிடும். அப்ப டோட்டல் மார்க் எனக்கு கிடைச்சது. இதுல தப்பான மார்க் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இதெல்லாம் தப்பு, ஒரு 60 தப்பா எடுத்து, சரி 60 இல்ல 20, சரியா? தப்பான மார்க் எல்லாம் நம்ம வெளியே எடுக்கணும். எதெல்லாம் தப்பான மார்க்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 அப்புறம் ஒரு 90. ஸோ இதுல இருந்து 20யையும் 90யும் வெளியே எடுத்துனா இவ்வளவு கரெக்டான மார்க் என்னது, 60 பிளஸ் 80. இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். 60யும் 80யும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை இப்போ இருக்கிற டோட்டல் வந்து ஆக்சுவலா 20 பேரோட டோட்டல் தான். சரியா? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அவங்க 25 தப்பா எடுத்தாங்க, அதையும் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 20 பேரோட டோட்டல் தான். ஆவரேஜ் பாக்குறதுக்கு 20 எல்லாம் டிவைட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்கும். இங்க ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 110, இது பிளஸ் 140, சப்ராக்ட் பண்ணனா நமக்கு பிளஸ் 30 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 20. நெக்ஸ்ட் 1030 பை 20. அப்போ நமக்கு 2 கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா 51.5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 51.5. ஸோ சிம்பிளா முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. In an exam, the average marks was found to be 50. The average mark was found to be 50. After detecting computational errors, the marks of 100 candidates had to be changed from 90 to 60 each. And the average came down to 45. The total number of candidates who took the exam. அப்ப இந்த இடத்துல இனிஷியலா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுக்கல, ஆனா ஆவரேஜ் எவ்வளவு கால்குலேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, 50ன்னு சொல்லிட்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அடுத்தது எரரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? என்ன எரர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the marks of 100 candidates had to be changed from 90 to 60 each. அதாவது 90ன்னு இருந்த, அதாவது 100 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்களா, இந்த 100 கேண்டிடேட்ஸோட மார்க் வந்து 90ன்னு இருந்திருக்கு. ஓகேவா? அது என்ன பண்றாங்க, 60ன்னு சொல்லி மாத்துறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மார்க்லயும் எவ்வளவு குறையுது, 30 குறையுது. 90ல இருந்து 60ங்கிறப்போ 100 ஸ்டூடெண்டோட மார்க்லயும் ஒவ்வொருத்தங்களுக்கும் 30 மார்க் குறையுது. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஆவரேஜ் கேம் டவுன். இதனால ஆவரேஜ் என்ன ஆகுது, 50ன்னு இருந்த ஆவரேஜ் 45ன்னு மாறுது. அப்படின்னா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் டீவியேஷன்ல சால்வ் பண்றேன். எப்படி சால்வ் பண்றேன்னு கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல என்ன எரர், என்ன டீவியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்கிறாங்கல்ல,
இந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி எடுத்துட்டாங்க மார்க்கை 90ன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஆனா எவ்வளவு எடுத்திருந்திருக்கணும் 60 தான் எடுத்திருக்கணும். ஓகேவா 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க்கை எப்படி எடுத்துட்டாங்க 90ன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 90 வெளியே தூக்கிட்டு 60 உள்ள கொண்டு வரணும். 90 வெளியே தூக்கிட்டு 60 உள்ள கொண்டு வரணும். அது எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல 100 ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்க. அப்ப 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 90 இத வெளியே எடுக்கணும். இது தப்பா இருக்கு. ஸோ இதுக்கு பதிலா இந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளவு நான் உள்ள கொண்டு வரேன் 60 உள்ள கொண்டு வரேன். ஓகேவா டிவைடட் பை எனக்கு அப்ப டிவைடட் பை என்ன போடுவேன் டோட்டலா அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை போடும். ஸோ n அது எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு டீவியேஷன் இங்க நான் டீவியேஷனுக்கு ஆவரேஜ் பார்த்தா இந்த சைடு எனக்கு என்ன கிடைக்கும் ஆவரேஜ்ல என்ன டீவியேஷன் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் பாருங்க இனிஷியலா 50 இருந்தது இப்போ எவ்வளவு மாறி இருக்கு 45 மாறி இருக்கு. அப்ப ஆவரேஜ் என்ன இருக்கு 5 குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸை மட்டும் இங்க எழுதிக்கணும். குறைஞ்சிருக்குன்னா -5 போட்டுக்கணும், கூடி இருக்குன்னா +5 போட்டுக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல குறைஞ்சிருக்குங்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன் -5 போட்டிருக்கேன். தெளிவா புரியுதா? ஏன் இப்படி எழுதியிருக்கேன் 100 பேர் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட அதாவது 100 கேண்டிடேட் இருக்கிறாங்க. 100 கேண்டிடேட்டுக்கும் 90 எடுத்தாங்க. அப்ப 100 பேருக்கும் இன்ட்டு 90 இவ்வளவு மார்க்கை நான் வெளியே எடுக்கணும். அதுக்கு பதிலா இந்த 100 பேருக்கும் 60 நான் உள்ள சேர்க்கணும். புரிஞ்சுதா? இல்ல இதை நான் வந்து இவ்வளவு பெருசா எழுதாம இதை நான் இன்னொரு விதமாவும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னு சொல்லி சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு 90ன்னு எடுத்தாங்க. சரியா 90ங்கிறது என்னது தப்பான டோட்டல். 90ங்கிறது தப்பான ஸ்கோரு, 60 தான் கரெக்டான ஸ்கோர். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 90ன்னு எடுத்தாங்க. அப்ப அதை நான் 60 மாத்தணும்னா எவ்வளவு குறைக்கணும் 30 குறைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு குறைக்கணும் 30 குறைக்கணும். அப்போ 100 ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 into 30 minus divided by n equal to -5. இப்படி எழுதினாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். புரியுதா? நான் வந்து 90ங்கிற தப்பானதை வெளியே எடுத்துட்டு 60 உள்ள சேர்க்கிறேன். இது வந்து நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த மெத்தட். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா அதே தான் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல என்ன நடக்குது 90 எடுத்துட்டாங்க, 60 தான் எடுத்திருக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க 30 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. அப்ப அதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் 30 குறைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 30 குறைக்கணும். மொத்தம் 100 பேருக்கு எவ்வளவு குறைக்கணும் 100 × 30. ஸோ சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் இப்படிதான் வந்து நிற்கும். இப்ப சால்வ் பண்ணலாமா நம்ம பாருங்க. சால்வ் பண்ணும்போது இந்த இடத்தை எடுத்து நான் சால்வ் பண்றேன். என்ன வரும் 90 × 100 எவ்வளவு -9000. இங்க 60 × 100 மைனஸ் பிளஸ் 6000 divided by n equal to -5. இப்போ -9000 plus 6000 நமக்கு எவ்வளவு -3000. இங்க -5n. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 60. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 600. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 600 கிடைக்குது. ஸோ கிளியரா புரியுதா? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே பாருங்க செவரல் ஸ்டூடெண்ட், எத்தனை ஸ்டூடெண்ட்டும் கொடுக்கல. செவரல் ஸ்டூடெண்ட் have taken an exam. There was an error in the answer key which affected the mark of 48 student and their average mark reduced from 78 to 66. ஓகேவா? அதாவது ஒரு செவரல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, உங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் there was an error in the answer key which was affected. அதாவது ஆன்சர் கீல ஒரு எரர் இருக்கிறதுனால அந்த எரர் 48 ஸ்டூடெண்டோட மார்க்கை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க 78. அதனால அந்த 48 பேரோட ஆவரேஜ் மார்க் வந்து என்ன ஆகுது 78ல இருந்து 66 மாறுது. அப்ப ஆவரேஜ் என்ன ஆகுது குறையுது. The average of the remaining student increase by 3.5 மார்க். அப்ப மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா 48 பேருக்கு இதாகுது. பேலன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் பை 3.5 மார்க்ஸ். This resulted in the reduction of the average of all the student by 4.5 மார்க். இந்த ரெண்டு இது நடந்ததுனால ஓவராலா மொத்த ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க்ல இது என்ன சேஞ்ச கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் குறையுது. எவ்வளவு குறையுதுன்னா 4.5 மார்க் குறையுது. கொஸ்டின் என்னன்னா the number of student that attended the exams. அப்ப எத்தனை பேர் இந்த இடத்துல எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, இதை நான் என்ன பண்றேன் த்ரூ டீவியேஷனே போடுறேன். எப்படி நான் டீவியேஷன் போட போறேன் அப்படின்னா எனக்கு டோட்டலா அங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் தப்பு நடந்ததை வச்சு முதல் இந்த 48 பேர் இருக்கிறாங்களா இந்த 48 பேருக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 48 பேரோட ஆவரேஜ் இந்த 48 பேருக்கு மட்டும் ஆவரேஜ் ஸ்கோர் 78ல இருந்து 66 மாறுது. அப்ப எவ்வளவு குறையுது 48 பேரோட ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல எவ்வளவு குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 78 to 66னா ஒரு 12 வந்து ரெடியூஸ் ஆகுது. சரியா? அப்போ டீவியேஷன் எழுதும் போது
48 into 12 இந்த இடத்துல மைனஸ் படிக்கணும். ஏன் மைனஸ் பண்றோம்? எனக்கு என்ன ஆகுது? 48 பேரோட மார்க்கை 78ன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. 78ன்னு எடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும்னா நான் எப்படி திரும்ப எழுதிருக்கணும்? இங்க பாருங்க, இப்படி எழுதிருக்கணும். 48 பேரு. ஸோ 48 பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க? 78ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ 48 பேருக்கு 78னா இந்த டோட்டலை வெளியே தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 48 பேருக்கு 66ன்னு சேர்க்கணும். ஸோ நான் இந்த மாதிரி எழுதியிருந்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதைத்தான் நீங்க டைரக்டா எழுதியிருக்கேன். அப்போ 78 எடுத்தாச்சு. ஆக்சுவலா 66 தான் எடுத்திருக்கணும். அப்ப 66 எடுத்தது போல 78 எடுத்தாங்கன்னா எவ்வளவு ஜாஸ்தி எடுத்திருக்காங்க? 12 ஜாஸ்தி எடுத்திருக்காங்க. அப்ப அந்த 12 என்ன பண்ணிக்கிறேன்? குறைச்சிக்கிறேன். ஒரு ஆளுக்கு 12 குறைக்கணும். 48 பேருக்கு எவ்வளவு குறைக்கணும்? 48 இன்டூ 12. இவ்வளவு வந்து எனக்கு டோட்டல்ல டீவியேஷனா குறையுது. ஓகே, அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகுது? 3.5 இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? பிளஸ் 3.5. ஓகேவா? பிளஸ் 3.5. ஆனா 3.5 போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எத்தனை ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியாது. ரிமைனிங் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல 48 ஸ்டூடெண்ட் தெளிவா கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல ரிமைனிங் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? ஆல்ரெடி ஒரு 48 பேர் இருக்காங்களா? அப்ப 48 போக மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இவங்களுக்கு ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா 3.5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் இன்ட்டு 3.5 இந்த இடத்துல பிளஸ் போட்டது எதுக்குன்னா இங்க இன்க்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்தனால நான் பிளஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டிவைடட் பை, இப்போ நான் எதால டிவைட் பண்ண? அங்க இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்டால டிவைட் பண்ணணும். மொத்த ஸ்டூடெண்ட்னா பாருங்க, இந்த 48 மிச்சம் இருக்கிறது ஒரு எக்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் 48. ஓவரால் இங்க எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க? எக்ஸ் பிளஸ் 48 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு ஆவரேஜ்ல என்ன டிவியேஷன் சொல்லி பார்க்கணும். அப்போ ஓவரால் ஆவரேஜ்ல எனக்கு டிவியேஷன் பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 4.5. ஸோ மைனஸ் 4.5. கொஸ்டின் தெளிவா புரியுதா? இது எப்படி எழுதுனாங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால இந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சிக்க முடியும். செவரல் ஸ்டூடெண்ட், எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு தெரியல. அதுல 48 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் 78ன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 78ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஆனா அது தப்பு. 66 தான் கரெக்ட். சரியா? இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஒரு 12 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 12 குறைக்கணும். அப்ப 48 ஸ்டூடெண்ட் சொல்லி பார்க்கும்போது 48 இன்ட்டு 12 இது குறைஞ்சிரும். இதை மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டூடெண்ட்னு தெரியாது. அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்டை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க் என்ன ஆகுது? 3.5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால எக்ஸ் இன்ட்டு 3.5 பிளஸ் போட்டேன். ஓகே, ஸோ டிவைடட் பை இங்க என்ன போட்டிருக்கோம்? ஓவராலா எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கு? அப்போ 48 ஸ்டூடெண்ட் பிளஸ் ரிமைனிங் அந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட். அப்போ எக்ஸ் பிளஸ் 48 தான் அங்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு ஓவரால் ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய டிவியேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ரிடக்ஷன் கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 4.5 கம்மியாகுதுங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் 4.5. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு. 48 12 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் 576 கிடைக்கும். பிளஸ் இதுல வந்து அப்படியே 3.5xன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் அங்க போச்சுதுன்னா மைனஸ் 4.5x அகைன் மைனஸ் 4.5 இன்டூ 48னா நமக்கு 216 கிடைக்கும். சரியா? 216. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மைனஸ் 4.5 எங்க எடுத்துட்டோம்னா இங்க ஆல்ரெடி 3.5 இருக்கு. ஸோ 4.5னா எனக்கு ஆட் பண்ணும்போது 8x கிடைக்கும். இந்த மைனஸ் 576 இங்க போச்சுதுன்னா பிளஸ் 576. அப்போ 576ல இருந்து 216 நான் மைனஸ் பண்ணும்போது 5ல 2 போச்சுதுன்னா 3, 7ல 1 போச்சுதுன்னா 6. ஸோ 360 கிடைக்குது. 8x ஈக்குவல் டு 360. இந்த 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4 8s are 32, 5 8s are 40. ஸோ x ஈக்குவல் டு 45 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 45 அப்படின்னா 45 ஸ்டூடெண்ட் தான் அங்க இருக்காங்களான்னா இல்ல. அங்க இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட் இதுதான். சரியா? எக்ஸ் பிளஸ் 48. இந்த எக்ஸுங்கிறது ரிமைனிங் ஸ்டூடெண்ட். இந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்டை தான் நான் என்ன எடுத்தேன்? எக்ஸ்ன்னு எடுத்தேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 48னா அப்போ அங்க இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருப்பாங்கன்னா 48. அந்த இனிஷியலா சொன்ன 48 பிளஸ் அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட் 45 ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 93. ஸோ டோட்டலா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் சி 93 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் இந்த கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின்னா ஆனா கரெக்டா எப்படி எழுதணும்? நீங்க ஒரு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தப்பு இல்லாம ரொம்ப அக்யூரசியோட ஈஸியா எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. While finding the average marks of a class, Vikas mark were wrongly entered as 98 in place of 89. அதாவது என்னன்னா என்ன தப்பு நடந்திருக்குன்னு பாருங்க. wrongly entered as 90. அப்ப 98ங்கிறது தப்பு. 89 தான் கரெக்ட். சரியா? 89ன்னு அடிச்சிருக்கணும். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? 98ன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எரர் நடந்துருச்சு. டியூ டு திஸ் எரர் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் த கிளாஸ்
where 0.25 more than the actual average. அப்ப actual averageனா என்னது? கரெக்ட் ஆவரேஜ். இப்ப இந்த இடத்துல தெளிவா கவனிக்கணும். இதுல நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல அவங்க ஆக்சுவல் ஆவரேஜ்னு சொல்றாங்களே, இந்த ஆக்சுவல் ஆவரேஜ்னா என்னது? ஆக்சுவல் ஆவரேஜ் தான் என்னது? கரெக்ட் ஆவரேஜ். சரியா? அப்போ இந்த தப்பு நடந்ததுனால அவங்க கால்குலேட் பண்ண அந்த தப்பான ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அந்த இனிஷியலா பண்ண அந்த ராங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த ராங் ஆவரேஜ் தான் கரெக்ட் ஆவரேஜை விட எவ்வளவு ஜாஸ்தி இருக்கான்? 0.25 ஜாஸ்தி இருக்கு. புரியுதா? அப்ப ராங் ஆவரேஜ் வந்து கரெக்ட் ஆவரேஜை விட ஜாஸ்தி இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு? 0.25 ஜாஸ்தி இருக்கு. அப்ப கரெக்ட் ஆவரேஜ் ராங் ஆவரேஜை விட எப்படி இருக்கும்? 0.25 கம்மியா இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுதா? இது ராங் ஆவரேஜ், இது கரெக்ட் ஆவரேஜ். கரெக்ட் ஆவரேஜை விட அவங்க கால்குலேட் பண்ண தப்பான ஆவரேஜ் வந்து 0.25 ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஆனா நம்ம இந்த இடத்துல டீவியேஷன் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ராங் ஆவரேஜ் இருக்கு. இதை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கரெக்ட் ஆவரேஜ் எப்படி இருக்க போகுது? ராங் ஆவரேஜை விட 0.25 கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எழுதும் போது பாருங்க, உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இப்போ தப்பு என்ன? டீவியேஷன் வச்சு எழுதும் போது எது தப்பு? 98. அப்போ 98 வெளியே தூக்கிடலாமா? ஓகே, கரெக்ட் என்னது? 89. அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தெரியாதான் கண்டுபிடிக்கணும் என்னன்னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல டீவியேஷன் நடக்கக்கூடிய ஆவரேஜ் எழுதணும். டீவியேஷன் நடக்கக்கூடிய ஆவரேஜ்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, தப்பான ஆவரேஜ் என்ன, அப்ப அதுல இருந்து கரெக்ட் ஆவரேஜ் வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்காங்கிறத இந்த இடத்துல எழுதணும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். திஸ் ரிசல்டட் த ரிடக்ஷன் ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் த ஆல் ஸ்டூடெண்ட் பை 4.5. இங்க வந்து இந்த கரெக்ஷன்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தப்பான ஆவரேஜ்ல இருந்து எனக்கு இப்ப கிடைக்கிற கரெக்ட் ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குன்னா 4.5 கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தப்பான ஆவரேஜ்ல இருந்து புது ஆவரேஜ் என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் இந்த இடத்துல எழுதணும். ஸோ அதனால இந்த -4.5 எழுதுனேன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.25 மோர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல +0.25 போட்டுருவாங்க நிறைய பேர். ஆனா அப்படி கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல இந்த எரர் நடந்ததுனால என்னோட கரெக்டான ஆவரேஜை விட தப்பான ஆவரேஜ் வந்து 0.25 ஜாஸ்தி இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் எதை எழுதணும்? தப்பான ஆவரேஜை விட கரெக்டான ஆவரேஜ் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ தப்பான ஆவரேஜை விட கரெக்டான ஆவரேஜ் வந்து 0.25 கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? -0.25 போட்டுக்கணும். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியலைன்னா 2-3 முறை ரிவைன் பண்ணி நான் என்ன சொல்றேங்கிறது தெளிவா கேளுங்க. இப்ப கேட்டாதான் இந்த இடத்துல ஏன் நான் மைனஸ் போடுறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு? -9 இருக்கும். இந்த எண் அங்க போச்சுதுன்னா -0.25 எண். ஸோ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n ஈக்குவல் டு 9/0.25 வரும். சரி, அப்போ 0.25ல பாயிண்ட் தூக்கிட்டோம்னா 25 மேல என்ன பண்ணிக்கலாம்? 900 போட்டுக்கலாமா? இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 பைசா 25. இது நமக்கு எவ்வளவு வரும்? 180. அகைன் 5 டேபிள்னா 36. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 36 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வேர் ராங்லி என்டர்ட் as 65 instead of 45. அப்ப இந்த இடத்துல என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் 45னா 45 தான் கரெக்ட். 65ங்கிறது என்னது? தப்பு. ஓகே, டியூ டு திஸ் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் த கிளாஸ் காட் இன்க்ரீஸ் பை 1/3 த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இப்போ போன கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும். இந்த தப்பு பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? ஆவரேஜ் 1/3 இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அப்போ 1/3 இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இந்த இன்க்ரீஸ் பை 1/3ங்கிறது ஏன்? இதுலயும் அதே தான். கரெக்ட் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் கரெக்டான ஆவரேஜ். இதை விட எனக்கு கிடைச்ச அந்த ராங் ஆவரேஜ், நான் தப்பு பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ரேங்க் ஆவரேஜ் தான் என்ன ஆயிருக்கு? 1/3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ராங் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது கரெக்ட் ஆவரேஜ் எப்படி இருக்கும்? 1/3 கம்மியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல -1/3 தான் போடணும். தப்பு பண்ணிடக்கூடாது. எழுதுறேன் பாருங்க, என்ன தப்பு நடந்திருக்கு இதுல? 65 தான் தப்பு, வெளியே தூக்கியாச்சு. கரெக்ட் என்ன? 45 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? -1/3. இதுல இன்க்ரீஸ் தானே இருக்கு, அதனால +1/3 போட்டீங்கன்னா தப்பு. ஓகேவா? ஏன் தப்புங்கிறத நான் போன கொஸ்டின்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே இதுதான் இங்கேயும். ஸோ இந்த கொஸ்டின் சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். நிறைய பேர் இது சால்வ் பண்ணும்போது கொஸ்டின்ல எரர் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொஸ்டின் எரர் இல்ல, கொஸ்டின் கரெக்டா தான் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சில இடத்துல தப்பு பண்ணும். ஓகேங்களா? அதனால இது முக்கியமான மாடல். இந்த இடத்துல தப்பு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஓகே, -65 + 45னா எவ்வளவு வரும்? -20 டிவைடட் பை n ஈக்குவல் டு -1/3. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது n ஈக்குவல் டு 60. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து
ஆப்ஷன் சி 60. ஓகேவா? சரி, இதோட இந்த ராங்லி என்டர் டேட்டா கான்செப்ட் வந்து முடியுது. ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.